உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். சொல்லுறேன். என்ன எதுவும் பண்ணிடாத. சொல்லு. உன்னை இங்க அனுப்புனது யாரு? இந்த சம்பவத்தை செய்ய சொன்னது யாரு? கௌதம். கௌசல்யா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் முதலாளி கௌதம். அந்த பொண்ணோட அப்பா தான் அந்த பொண்ணை கொலை பண்ண சொன்னாரு. என்ன வா தப்பிச்சு ஓடிட்டான். சரி வா போலாம். வா யுவா, உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஒண்ணு இல்லக்கா. இந்த ரவுடிங்க யாரு? எதுக்கு மீராவை கொல்லணும்னு வந்திருக்காங்க? அவங்களை துரத்திட்டு போனியே, யார் என்ன கொலை பண்ண சொன்னாங்கன்னு அவங்க கிட்ட கேட்டியா? வேண்டாம் மீரா, அது உனக்கு தெரிய வேண்டாம். கௌதம் சார் தான் அவனுங்களை அனுப்பியிருக்காருன்னு தெரிஞ்சா அது உன்னால தாங்கிக்க முடியாது. அப்பா மேல நீ வச்சிருக்கிற அன்பு, மதிப்பு, மரியாதை எல்லாம் நொறுங்கிடும். சொல்லிவா, யார் சொல்லி அவங்க இந்த காரியத்தை பண்ணாங்க? அது யார் செய்ய சொன்னாங்கன்னு கேட்டேன். அதுக்குள்ள அவன் ஓடிட்டான். ஐயோ யுவா, என்ன கையில ரத்தம் வருது. வா முதல்ல ஹாஸ்பிடல் போலாம். ஒண்ணும் இல்லக்கா. ரத்தம் வர அளவுக்கு காயப்பட்டிருக்கு, ஒண்ணும் இல்லன்னு சொல்றீங்க யுவா. மீரா ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாத. இல்ல யுவா, ஹாஸ்பிடல் போலாம் வா. கா, நீங்க 3 பேரும் கவலைப்படாதீங்க. கா, நீங்க இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க. நான் யுவா ஹாஸ்பிடல் கூட்டி போயிட்டு வீட்டுக்கு கூட்டு. இல்ல நானும் வரேன் யுவா. வேண்டாம் மீரா, நீ அக்காவோட வீட்டுக்கு போ. நான் சந்தோஷ் கூட ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வரேன். வா. கௌதம், காஃபி. நீங்க காஃபி கொண்டு வரீங்க? யமுனா எங்க? யமுனாவும் பிரீத்தியும் செல்லியம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்க. அவளை வீட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு அம்மன் கிட்ட அப்ளிகேஷன் போட போயிருக்காளா? எந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டாலும் அது நடக்காதுன்னு சொல்லுங்க. அந்த ராசி கட்டவ இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. உன்னதான் தலைமொழிக்கு அனுப்பி வச்சிட்டனே, அப்புறம் எதுக்கு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வர? உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல. நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது. டேய் போ, வெளியில போ. ஓ குரல் கேட்காம, முகத்துல முழிக்காம இப்பதான் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கேன். எனக்கு நிம்மதி கொடுக்கறன்னு கஷ்டத்தை கொடுக்காத. என் கண்ணு முன்னாடி இருக்காத. போ வெளியில. அவ போக மாட்டா. யமுனா, அவ பிரச்சனையில நீ தலையிட்டு என் கோவத்தை ஓ மேல திருப்பாத. மீரா நான் இருக்கிற வீட்டுக்கு வருவா. அவ என்ன பார்க்க வரத உங்களால தடுக்க முடியாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தா பிரச்சனை பண்ணுவேன் நான் சொல்லியிருக்கேன். நீங்க என்ன பிரச்சனை வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா நான் என் மீராவை விட்டு கொடுக்க மாட்டேன். அவளுக்கு நடக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன வச்சே நீ சாதிச்சிட்ட. இன்னும் அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன பாக்கி இருக்குன்னு இப்ப அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. ஒரு அம்மா சாகுற வரைக்கும் தான் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பா. நீங்க என் மீரா விஷயத்துல என்ன கட்டாயப்படுத்தியோ கண்ட்ரோல் பண்ணியோ எதையும் செஞ்சிடலாம்னு நினைக்காதீங்க. நீ அவளுக்காக என்ன எதிர்த்து பேசி என் வெறுப்பை சேர்த்துட்டு இருக்க யமுனா. நீ தாண்டா மீராவுக்கு எதிராக நடந்துகிட்டு எங்க வெறுப்பை சேர்த்துக்கிட்டு இருக்க. அம்மா, நீங்க இந்த விஷயத்தை தலையிடாதீங்க. நீ என் பேத்திய வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவ, நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா?
இது இவ பிறந்த வீடுடா. அவளுக்கு அப்பாங்கிற உரிமையை நீ பறிச்சு வச்சுக்கலாம். ஆனா பிறந்த விட்டு உரிமையை யாராலையும் பறிக்க முடியாது. இது ஏன் வீடு. இந்த வீட்டுல யார் இருக்கணும் யார் இருக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். இனி அவளுக்கு இந்த வீட்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அவளுக்காக யாரும் எதுவும் பேசாதீங்க. எப்படிப்பா பேசாம இருக்க முடியும்? டெய்லி ஜாகிங் போற உங்களுக்கு ஒரு நாள் ஜாகிங் போகலனா மனசு ஒரு மாதிரி ஆகுதா இல்லையா? ஒரு சாதாரண ஜாகிங்கே அப்படின்னா அக்கா பாவம்பா. பிறந்ததுல இருந்து இந்த வீட்லயே இருந்துட்டு திடீர்னு புகுந்த வீட்டுக்கு போகும்போது அதை எப்படி மனசு ஏத்துக்கும்? அப்பா ப்ளீஸ் பா, அக்காவுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் இந்த வீட்டுக்கு வந்து போகட்டும்பா. நீ அவளுக்காக பேசி உன்னை வீட்டை விட்டு அனுப்புற மாதிரி பண்ணிடாத. என்ன வீட்டை விட்டு அனுப்புனாலும் பரவாயில்லப்பா, என்ன அனுப்புங்கப்பா. மீராக்காவை வர சொல்லுங்கப்பா. நீ எதுக்கு பிரீத்தி போற? வீட்டை விட்டு போறதா இருந்தா நான் போறேன். நீ ஏன் யமுனா போற? மீராவுக்காக நான் போறேன். நீ ஏன் யமுனா போற? மீராவுக்காக நான் போறேன். என்ன என்ன எல்லாரும் அவளுக்காக சேர்ந்துக்கிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன என்ன பயன்படுத்துறீங்களா? பாருங்க, இவ விஷயத்தை நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அவ விஷயத்துல உங்களுக்கு இருக்கிற வைராகியத்தை விட எனக்கு இருக்கிற பாசம் அதிகம். என் பாசத்தோட போட்டி போட நினைக்காதீங்க. அவ விஷயத்துல எனக்கு எதிராக நிக்க நினைக்காத. நான் அவளுக்கு ஆதரவா இருக்கிறத உங்களுக்கு எதிரா இருக்கிறதா நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. உங்களுக்கு உங்க பொண்ணு வேண்டாதவளா இருக்கலாம், ஆனா எனக்கு என் பொண்ணு வேணும். உனக்கு அவ வேணும்னா இந்த வீட்டுக்கு வெளியில வச்சுக்கோ, இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்காத. நான் ஏன் வெளியே வச்சுக்கணும்? இது நான் வாழ வந்த வீடு, நான் விளக்கேத்தின வீடு. என் வீட்டு தேவதை வரப்போ யார் தடுத்தாலும் நான் விட மாட்டேன். என்னது தேவதை? அவ தேவதை இல்ல, அவ இந்த வீட்டுக்கு தேவையில்லாதவ. எனக்கு தேவை. உங்க மனசுல 24 மணி நேரமும் இருக்கிற நினைப்பு என்னன்னு கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியுமான்னு தெரியல. ஆனா என்ன கேட்டா நான் சொல்லுவேன், மீரா மீரான்னு சொல்லுவேன். பிறந்ததுல இருந்து என் பொண்ணுக்கு அப்பாவா உங்ககிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய பாசத்தை தான் என்னால வாங்கி கொடுக்க முடியல. இப்ப அவளுக்கு இந்த வீட்டோட இருக்கிற உரிமையையும் நீங்க பறிக்க நினைச்சா நான் விட்டுருவேனா? நான் விட மாட்டேன். பொண்ணுக்கும் பிறந்த வீட்டுக்கும் இருக்கிற பந்தம் அம்மான்னு ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் தான். ஆனா என் பொண்ணுக்கும் இந்த வீட்டுக்கும் இருக்கிற பந்தம் நான் போனதுக்கு அப்புறமா இருக்கும். இது வரைக்கும் புருஷனா உங்ககிட்ட புடவை நகன்னு எதுவுமே கேட்டதில்ல. உங்களுக்காக இந்த குடும்பத்துக்காக 20 வருஷமா வாழ்ந்த வாழ்க்கைக்காக நான் எதுவும் கேட்டதில்ல. இப்போ நான் கேக்குறேன், என் மீராவுக்கு இந்த வீட்டுல இடம் கொடுங்க. நீ அவளுக்காக என்ன பேசினாலும் என் மனசு மாறாது. இந்த வீட்டுல அவளுக்கு இடம் கிடையாது. அப்படியா? சரி, நான் இவ்வளவு தூரம் கேட்டும் நீங்க அதை கொடுக்கலனா நான் ஒரு முடிவு எடுப்பேன். நான் ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் நீ என்ன தனியா முடிவு எடுக்கிறது? முடிவு எடுக்க நீ யாரு? நான் அவளோட அம்மா. அவ அம்மானா அவளோட நிறுத்திக்க. வீட்டு விஷயத்தை தலையிடாத. இது ஏன் வீடு? இது அவளுக்கு தாய் வீடு. உங்களுக்கும் அவளுக்கும் உறவில்லைன்னு நீங்க சொல்லலாம், ஆனா பிறந்த வீட்டு மேல அவளுக்கு உரிமை இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. உங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும்
எனக்காக அவளை உள்ள வர சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன். நான் இவ்ளோ சொல்லியும் நீங்க அவளை கூப்பிடலனா உங்களையும் மீறி நான் அவளை உள்ள கூட்டிட்டு வருவேன். யமுனா, ஏன் வெறுப்ப மீறி அவளை கூட்டிட்டு வந்துருவியா? பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா ஒரு அம்மா நெருப்ப கூட தாண்டுவா. நான் உங்க வெறுப்பியா தாண்ட மாட்டேன். நான் உங்களுக்கு என்னைக்கும் பணிஞ்சவதான். ஆனா என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா எதுக்கும் துணிஞ்சவ. உங்க கண்ணு முன்னாலே அவளை கூட்டிட்டு வரேன். நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. சொன்னா கேளு. அவளை நம்ம கூட சேர்க்காத. சேப்ப. அவ இந்த வீட்டுக்குள்ள காலடி வைக்க கூடாது. அவ கால் வெப்பா. அவளுக்கு இந்த குடும்பத்தை இடம் கொடுக்காத. கொடுப்பேன். அவ வரக்கூடாது. அவ வருவா. இது வரைக்கும் கை நீட்டு அடிக்காது யமுனாவை என்ன அடிக்க வச்சிட்டல. என்கிட்ட இந்த கௌசல்யாவை பிரிச்ச மாதிரி யமுனாவை பிரிக்கத்தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். விட மாட்டேன். நான் விட மாட்டேன். போ போ வெளியில. அவ போக மாட்டா. யமுனா, என்ன டென்ஷன் ஆகாத. நான் நிதானத்தை எழுந்துட்டா என்ன வேணா நடக்கும். என்ன வேணாலும் நடக்கட்டும். அதுக்கு முன்னாடி என் பொண்ணு உள்ள வரட்டும். அம்மா, மீரா. அம்மா. விடுங்கம்மா. அம்மா. நீ இல்லாத வரைக்கும் எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு அமைதியா இருந்தோம். நீ வந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. என்ன நிம்மதி இருக்க விடாம ஏன் இப்படி உயிர் எடுத்துட்டு இருக்க? நான் வீட்டுக்கு வந்தா நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். நான் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனா கௌசல்யா அம்மாவே என்ன தேடி வந்து என்ன நம்ம வீட்டுக்கு வர சொன்னாங்க. உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கிறதா சொல்லி என்ன பக்கத்துல இருந்து பாத்துக்க சொன்னாங்க. நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு காப்பாத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நீ பக்கத்துல இருந்தாதான் எனக்கு ஆபத்து. நீ என்ன காப்பாத்த வந்திருக்கியா? எனக்கு ஆபத்து இருக்குன்னு என்கிட்ட கௌசல்யா சொல்லாம நீ வந்து என்ன காப்பாத்தணும்னு கௌசல்யா உன்கிட்ட வந்து சொன்னாலா? என் பொண்ணா, எங்க அம்மா பிரீத்தியை வச்சு நீ போட்ட டிராமா பத்தாதுன்னு செத்து போன கௌசல்யாவும் டிராமால சேர்த்துக்கிட்டியா? நான் பொய் சொல்லல. உண்மையிலேயே அம்மா உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி என்ன தேடி வந்து என்கிட்ட பேசினாங்க. நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஏன் கண்ணு முன்னாடி நிக்காம வெளியில போ. என்ன இந்த வீட்டுக்குள்ள விட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அம்மா சொன்னத என்னால சாதாரணமா எடுத்துக்க முடியல. அம்மா சொன்னதுக்காகவாவது நான் இந்த வீட்டுல இருந்தாகணும். நீ என்ன நாடகம் ஆடினாலும் இந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. என்ன காரணம் சொன்னாலும் நான் உன்னை சேர்த்துக்க மாட்டேன். போ போ வெளியில. உங்களை கெஞ்சி கேக்குறேன். நான் ஒண்ணு எனக்காக இந்த வீட்டுல இருக்க நினைக்கல. உங்களுக்காக தான் இருக்கேன்னு சொல்றேன். என்னை இருக்க விடுங்க. என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். நீ என்னை விட்டு ஒழிஞ்சா போதும். கௌசல்யாவை நான் தெய்வமாக்கி கும்பிட்டு இருக்கேன். நீ அவளை ஆவியாக்கி கேவலப்படுத்தாத. கௌசல்யா பேரை சொல்லி ஏதாவது காரியம் சாதிக்கணும்னு நினைச்ச நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். நான் சொல்றதெல்லாம் உண்மை. அம்மா என்கிட்ட வந்து பேசினாங்க. நான் சொல்றத நம்புங்க. பொய் பித்தலாக்கி மொத்த உருவம் நீ சொல்றத நான் நம்பவே மாட்டேன். நீ இந்த வீட்டுல இடம் பிடிக்கிற போற திட்டத்துல நான் ஏமாற மாட்டேன். மரியாதையா வெளியில போ. நான் சொல்றத நம்புங்க.
உங்க கால் விழுந்து கேக்குறேன். கௌசல்யா பேரை சொல்லி நம்பலனா கால வந்து நடிக்கிறியா? உன் நடிப்ப நான் நம்ப மாட்டேன். நீ இந்த வீட்டை விட்டு போனதுதான். திரும்ப வர முடியாது. எழுந்துச்சு போவில்லை. நீங்க என்ன கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளினாலும் நான் இந்த வீட்ல இருந்து உங்களை காப்பாத்தாம விட மாட்டேன்பா. கௌசல்யா அம்மா சொன்னதை செய்யாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். உங்க மனசு மாறுற வரைக்கும் நான் இங்கதான் காத்துட்டு இருப்பேன். நான் உனக்கு பண்ண வேண்டிய கடைசி காரியத்துக்கு பதிலாதான் தாலி பிரிச்சு கட்டுற ஃபங்க்ஷன் நடத்தி வச்சேன். என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு நான் காரியம் பண்ணிட்டேன். நீ இந்த வீட்டுக்குள்ள நுழையவே முடியாது. அவளை யாரும் போய் கூப்பிடக்கூடாது, வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது. டேய் கௌதம், பண்ண பாவத்தை தீக்கிறதுக்கு தாண்டா இந்த ஜென்மம் எடுத்திருக்கோம். எந்த ஜென்மத்திலையும் பாவம் பண்ணாத. சந்தர்ப்ப சூழ்நிலையில மனுஷங்க பண்ற எல்லா பாவத்தையும் காசி ராமேஸ்வரன் பொன்னி தீர்த்தத்துல போய் தீர்த்துடலாம். ஆனா ஒரு பொண்ணுக்கு செய்யற பாவத்தை தீக்கிறதுக்கு எந்த புண்ணி தீர்த்தமும் இல்லடா. பாவத்திலேயே பெரிய பாவம் வீட்டுல பிறந்த பொண்ண கண் கலங்க விடுறதுதான். டேய், அந்த பாவத்தை நீ பண்ணாத. மீராவை வீட்டுக்குள்ள வரவிடு. முடியாதுமா. பாவம் புண்ணியத்தை பத்தில எனக்கு கவலையே இல்லை. பிறந்ததுல இருந்து அவளை நான் வீட்டுல வச்சு பட்ட கஷ்டங்கள்லாம் போதும். இனி எந்த கஷ்டத்தை அனுபவிக்க நான் தயாராக. விடுங்க, அவளை அப்படியே விடுங்க. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவ வீட்டுக்கு போயிடுவான். வீடு தேடி வந்தவளை விரட்டி அடிக்கிறது நல்லது இல்லடா. என் பேத்திய கஷ்டப்பட விடாதடா. அப்பா, அக்கா ஒண்ணு அவளோட சந்தோஷத்துக்காக இந்த வீட்டுக்கு வரலப்பா, உங்களோட நல்லதுக்காக தான் வந்திருக்கா. எனக்கு அவளால் எந்த நல்லது நடக்க வேண்டாம். அவ என்னை விட்டு ஒதுங்கி இருந்தாலே அதுவே போதும். இதுக்கு மேல அவளை பத்தி யாரும் பேசாதீங்க. அவ பேச்சு அப்படியே விட்டுருங்க. நான் அவளை கூட்டிட்டு வரதான் போறேன். அம்மா, என்னங்க, உங்க பேச்ச மீறி நான் போவேன்னு சொன்னதுனால என்ன சுற்றுவேன் மிரட்டுறீங்களா? சுடுங்க, என் உயிர் போனாலும் பரவாயில்ல. மீராவுக்கும் இந்த வீட்டுக்கும் இருக்கிற உறவு விட்டு போயிடக்கூடாது. சுடுங்க. நான் ஒன்னும் சுட போறதில்ல, என்ன சுட போறேன்? என் பேச்ச மீறி போய் அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்த நான் உயிரோட இருக்க மாட்டேன்.
சொன்னதை செய்யறவன்னு உனக்கு தெரியும். நான் உயிரோட இருக்கணுமா வேண்டாமாங்கிறத நீயே முடிவு பண்ணு. மீராவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரலான்னு நினைச்சா இவர் இப்படி மிரட்டிட்டு போறாரு. நான் இருந்தும் அவளை வீட்டுக்குள்ள சேர்க்க முடியலையே. அவன் பண்ற அக்கிரமத்துக்கு நீ என்ன பண்ணுவம்மா? அப்பாதான் உன்னை புரிஞ்சுக்கலே தவிர மீராக்கா உன்னை புரிஞ்சுக்குவாமா. அழாதம்மா. அக்கா, வீட்டுக்கு வந்த மீராவை வீட்டுக்குள்ள சேர்க்க முடியலக்கா. என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தவ இப்ப வெளியில நிக்கிறாக்கா. என்னால அவர் மனச மாத்த முடியலக்கா. என்னால முடியாதத நீங்க தான் அக்கா பண்ணணும். மீராவை உள்ள கூட்டிட்டு வாங்கக்கா. நான் உங்களை தான் நம்பி இருக்கேன்.